السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவத்தை தடுப்பதில் நபிகளாரின் பண்பாடு என்று சொல்லுகிற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் எந்த மதத்திலும் இல்லாத ஒரு அழகான ஒரு நடைமுறைதான் இந்த பாவத்தை தடுப்பதில் இஸ்லாம் மிக மிக கரிசனை செலுத்துகிறது. ஒரு தனி மனிதனில் இருந்து, ஒரு குடும்பத்திலிருந்து, ஒரு சமூகத்திலிருந்து, வீதியிலிருந்து, ஒரு மனிதனுடைய சுய கௌரவத்திலே இருந்து எந்த ஒன்றும் யாராலும் எப்போதும் எச்சந்தர்ப்பத்திலும் அது எதுவாக இருந்தாலும், அது மாற்று மத உறவாக இருந்தாலும் தமது உறவுகளாக இருந்தாலும், அது மாற்று மத வணக்கஸ்தலங்களாக இருந்தாலும் நம்முடைய வணக்கஸ்தலங்களாக இருந்தாலும், எந்த ஒரு விடயத்திலும் இஸ்லாம் அநியாயம், பாவம், அத்துமீறுதல் என்பது கூடாது என்பதை என்ன செய்கிறது? இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு யுத்தம் என்று வந்தால் கூட அந்த யுத்தத்துக்கு என்று போகிறவர்களுக்கு இஸ்லாம் மாற்று மத உறவுகளோடு நாகரிகமாக பண்பாக சிறுவர்களோடு பெண்களோடு மரங்களோடு அப்படியான பண்பாடுகளை பேண சொல்லுகிற ஒரு உயர்ந்த மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இஸ்லாத்தில பாவத்தை தடுப்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகான ஒரு முன்மாதிரியை கொண்டிருக்கிறார் என்பதை பின்னால சொல்லுகிற செய்தியின் ஊடாக புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்தை தான் வெறுத்தார்களே தவிர பாவம் செய்த மனிதர்களை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் பாவத்தை வெறுத்தார்கள், வெறுத்து ஒதுக்கினார்கள். ஆனால் பாவம் செய்த மக்களை எல்லாம் திருத்தி நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் செய்து கொடுத்தார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 63 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். 63 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் 50வது வயதிலே யுத்த களத்தை சந்தித்தார்கள். அந்த யுத்த களத்தில் எத்தனை பேர்கள் எப்படியெல்லாம் சந்தித்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் கிட்டத்தட்ட 13 வருஷம் யுத்தத்தையே சந்தித்தார்கள்.
பலதரப்பட்ட யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கலந்து கொண்டார்கள். பலதரப்பட்ட மதமுடைய மக்களை சந்தித்தார்கள். இஸ்லாத்தை எதிர்த்தவர்களை சந்தித்தார்கள். நேசித்தவர்களை சந்தித்தார்கள். அனாதைகளை சந்தித்தார்கள். விதவைகளை சந்தித்தார்கள். அரசர்மார்களை சந்தித்தார்கள். ஆட்சியாளர்களை சந்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்ற அந்த தருவாயில் இத்துணை ஆயிரம் பேர்களையும் சந்தித்த ரசூலுல்லாஹ், யுத்தத்தை சந்தித்த ரசூலுல்லாஹ், பாவத்தை தடுத்த ரசூலுல்லாஹ், தண்டனை கொடுத்த ரசூலுல்லாஹ், கல்லறிந்து கொள்ளுமாறு ஏவிய ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டம் மீறப்படுகிற போது அந்த சட்டத்துக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தீர்ப்பை இந்த உலகத்தில் தயங்காமல் வழங்கிய ரசூலுல்லாஹ் 63வது வயதில் மரணிக்கிற போது உலகத்தில் மரணிக்கின்ற நேரத்தில் பல லட்சம் சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள். அத்துணை சஹாபாக்களில் யாராவது ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரோடு கோபம் கொண்டவர், வெறுப்பு கொண்டவர், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு இப்படி செய்தார் என்றவர், எந்த ஒரு மனிதனுடைய வெறுப்பும் இல்லாமல் எல்லாருடைய விருப்பத்தோடும் எல்லாருடைய கண்ணீரோடும் இந்த உலகத்தில் ஒரு மனிதர் மரணித்து போனாராக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம்தான் தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம்தான். நாம் மௌத்தாகினால் கூட பக்கத்து வீட்டுக்காரன் நம்முடைய ஜனாசாவுக்கு வருவானா என்று தெரியாது. நாம் மரணித்தால் கூட நமது ஊர் மக்கள் நம்முடைய ஜனாசாவுக்கு வருவார்களா என்று தெரியாது. நம்மளை நல்லவர்கள் என்று சொல்வார்களா கெட்டவர்கள் என்று சொல்லுவார்களா என்று தெரியாது. ஆனா நாமும் பாவம் செய்கிறோம், நம்மளோடு இருப்பவர்களும் பாவம் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பாவம் செய்யவில்லை, பாவத்தை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். பாவம் செய்த மக்களுக்கு ரசூலுல்லாஹ் தண்டனை கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய சட்டம் மீறப்படுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக நடந்து கொண்டார்கள், மிக தீவிரமாக நடந்து கொண்டார்கள். யுத்தத்தில் காவிர்களையும் சந்தித்தார்கள், எதிரிகளையும் சந்தித்தார்கள். ஆனால் மரண தருவாயில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் யாருடைய எதிர்ப்பையும் சந்திக்காமல் தான் இந்த உலகத்தில் மரணித்தார்கள் என்று இருக்குமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் பாவத்தை தடுப்பதில் எவ்வளவு பக்குவமான ஒரு மனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை யோசிக்க முடிகிறதா? எவ்வளவு நாகரிகமாக தடுத்திருப்பார்கள், எவ்வளவு அன்பாக தடுத்திருப்பார்கள், எவ்வளவு ஆத்திரமாக தடுத்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய வரம்புகள் மீறப்படுகிற போதோ அல்லாஹ்வுடைய தூதர் சட்டத்தை அமுல்படுத்துவதை போல இந்த உலகத்தில் யாரால் அமுல்படுத்த முடியும் சொல்லுங்கள்? அவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த போதிலும் வெறுத்த போதிலும் பாவத்தை தான் தடுத்தார்களே, பாவத்தை தான் வெறுத்தார்களே தவிர பாவம் செய்த எந்த ஒரு மனிதனையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கவில்லை என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு இலங்கை திருநாட்டிலே உள்ள அதிமேதகு ஜனாதிபதி இன்றைக்கு ஒரு அழகான ஒரு முன்மொழிவை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்னென்றால் விலகிச்சல், அதனுடைய மகுடம் தலையங்கம் விலகிச்சல். இதை இந்த நாட்டில் உள்ள நீதித்துறைகள், இந்த நாட்டில் உள்ள போலீசார், இந்த நாட்டில் உள்ள அரசாங்கம், எதிர்கட்சி, ஆளும் கட்சி அத்துணை பேருடைய ஆதரவோடும் இந்த பாவத்தை தடுப்பதற்காக இந்த நாட்டில் நல்ல முன்மொழிவை அனுரகுமார ஜனாதிபதி அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள், வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த விலகிச்சல் என்பது இஸ்லாத்தில் இஸ்லாம் ஃபர்ஸ்ட்ல வச்சு பார்க்கல, இரண்டாவதுல வச்சு பார்க்கல, ஆக கடைசி இடத்தில் தான் இஸ்லாம் வைத்து பார்க்கிறது. நாம் சொல்கிறோம், நீங்கள் அதை முதலாவது இஸ்லாம் சொல்லுகிற திட்டத்தை இந்த நாட்டில் அமுல்படுத்துவார்களாக இருந்தால் அது இந்த நாட்டில் இன்னும் சிறப்பாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதி, உங்களில் யாராவது ஒருவர் வெறுக்கத்தக்க பாவமான காரியத்தை கண்டால் அவர் தன்னுடைய கரத்தால் தடுக்கட்டும். ஒரு மனிதன் குடிக்கிறான், ஐஸ் அடிக்கிறான், பாவம் செய்கிறான், இந்த இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட அல்லது பிற மனிதர்களுக்கு அநியாயம் இழைக்கிற ஒரு பாவம் நடக்கிற போது அந்த இடத்தில் மனிதன் விலகிச் செல்வதை இஸ்லாம் ஒரு காலமும் விரும்பவில்லை. அந்த அநியாயத்தை தடுக்க வேண்டும். அந்த இடத்திலே இருந்து அவன் கையால் அந்த பாவத்தை, அந்த சமூகத்தை, அந்த நபரை, அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஇல்லம் யஸ்தத்தி, அதுக்கு முடியாவிட்டால்,
அதற்கு முடியாவிட்டால் ஃபபிலிசானிஹி, அவர் நாவால் சொல்லட்டும், இது பாவமான காரியம், நீங்கள் செய்வது அநியாயம், இது தடுக்கப்பட்டது, இது வேண்டாம் என்று அந்த இடத்தில் அவர் நாவால் அந்த பாவத்தை தடுக்கட்டும். மூன்றாவது தான் இன்றைக்கு இந்த நாட்டில் சொல்லப்படுகிற விலகிச் செல்லுதல் என்ற அந்த மகுடத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. மூன்றாவது ஃபஇல்லம் யஸ்ததி, அதையும் உங்களால் செய்ய முடியாவிட்டால், நாவால் உங்களால் தடுக்க முடியாவிட்டால், ஃபபிகல்பி, அவருடைய உள்ளத்தால் அதை வெறுத்து ஒதுங்கி செல்லட்டும் என்று இஸ்லாம் ஆக அடித்தளத்தில் தான் இந்த விஷயத்தை தடுப்பதில் இஸ்லாம் அக்கறை செலுத்தியிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனால் இன்னும் ஒரு படி தாண்டி இந்த நாட்டிலே உள்ள அரசாங்கம் சிந்திக்குமாக இருந்தால், நான் கேட்கிறேன், ஐசால மாத்திரமா இந்த நாட்டில பிரச்சனை? போதை வஸ்து என்று இந்த நாட்டில் அடையாளப்படுத்துவது என்ன சொல்லுங்கள்? ஆனால் இஸ்லாம் அடையாளப்படுத்துவது என்ன சொல்லுங்கள்? பாவம் என்று வருகிற போது இஸ்லாம் அடையாளப்படுத்துகிற இந்த மது, போதை, கஞ்சா, அபின், ஐஸ், சாராயம், பிஸ்கி, பிராண்டி, என்னென்ன பேர்களில் எல்லாம் போதை தருகிறதோ அத்துணையும் இஸ்லாத்துடைய பார்வையில் அது ஹராம். ஒரு இஸ்லாமியன் குடிக்க கூடாது, குடிக்க கொடுக்க கூடாது, குடிப்பதற்கு உதவி செய்யக்கூடாது, அதை சுமக்க கூடாது, அதை சுமப்பதற்கு உதவி செய்யக்கூடாது, அதை விற்க கூடாது, அதை வாங்கக்கூடாது என்று இஸ்லாம் போதை உண்டாக்குகின்ற அத்துணையையும் தடுத்த உன்னதமான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இப்ப மாறி கேட்பாங்க, அப்ப இஸ்லாமியர்களே நிறைய பேர் வியாபாரம் செய்யறாங்களே, நிறைய பேர் ஹாஜியார்மார் கொண்டு வராங்களே, அவங்க தானே இன்னைக்கு நிறைய பிரபலியமாக இதுல பிடிபடுறாங்களே, அவங்களுக்கு சரியாக இன்னும் இஸ்லாம் பத்திய, ஈமான் பத்திய, இறை தூதர் தடுத்த பாவமான காரியம் பத்திய இன்னும் அறிவு போதாது என்பது அர்த்தம். இன்னும் அறிவு போதாது என்பது அர்த்தம். ஆனா நான் சும்மா கேட்கிறேன், ஐஸால இளைஞர்கள் செத்து போறாங்க. அப்படியே ஐஸ் அவனுடைய உடம்புல உள்ள சிறுகணையம், பெருங்கணையம், கல்லீரல், மண்ணீரல், அவனுடைய கிட்னி, ஹார்ட், உடம்பு எல்லாத்தையும் அப்படியே அடித்து நொறுக்குகிற ஒரு இளைஞனை சுக்கு நூறாக்குகிற மிக பயங்கரமான ஒரு கெமிக்கல் தான் ஐஸ் என்பது. இந்த ஐஸை தயாரிக்கிறது இந்த நாட்டில அல்லது வெளிநாட்டில சும்மா சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாத மக்களா தயாரிக்கிறாங்க. சொல்லுங்க, ஒரு ஐஸை தயாரிக்கிறன்னா எவ்வளவு யுக்தி வேணும்? அதுல ஒரு இரசாயனவியல் அறிஞர் ஒருவர் இருக்க வேண்டும். ஏண்டா அவர் பாவிக்குகின்ற அந்த நச்சு பதார்த்தம், அவர் பாவிக்குகின்ற அந்த போதை, அது எவ்வளவு மனிதனுக்கு தீங்கு தரும், உயிரை கொல்லுமா, காப்பாத்துமா, மூளையை மழுங்க செய்யுமா என்ற ஒரு ஆய்வு அங்கே இருக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் இதை உருவாக்குவதில் முன்னிலையில் இருப்பது படித்த சமூகம். இரண்டாவது, ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் தெரிந்த ஒரு மனிதர் இருக்க வேண்டும். ஏனென்றால் உருவாக்கிய அந்த போதைய இளைஞர்களுடைய உள்ளத்தில், இளைஞர் சமூகத்தில் அல்லது இந்த நாட்டில் அடிமைப்பட்ட சமூகத்துக்கு எப்படி கொண்டு சேர்க்கலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம் என்ற அந்த மனங்களை புரிந்த ஒரு நல்ல படித்த ஒரு மனிதர் இந்த போதைக்கு பின்னால் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு வைத்தியரும் இதற்கு பின்னால் இருக்க வேண்டும். ஒரு வைத்தியர் இருக்க வேண்டும். அவர் எப்படி இது யூஸ் பண்றாங்க, இதுல வார பாதிப்பு என்ன, இதுல வார உடல் ரீதியான உள ரீதியான தாக்கம் என்ன என்ற இந்த மூன்று கட்டத்துக்கு பிற்பாடுதான் இந்த முழு மனித சமூகத்துக்கும் இந்த போதை என்று சொல்லுகிற பாவம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இது சாதாரண கூலி வேலை செய்கிற படிப்பறிவு இல்லாத பாமர மக்களின் ஊடாக இந்த சமூகத்துக்கு இது கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை. இது படிப்பறிவு உள்ள, படவசதி உள்ள, இரசாயன அறிவு உள்ள, மன தத்துவங்களை அறிந்த நல்ல வைத்தியர்களை கொண்ட ஒரு பெரிய சமூகம் இந்த பெரும் பாவத்தை இந்த உலகத்துக்கு தயார் செய்து கொடுக்கிறது. இன்று உலகம் அதை அறிந்து அதை குடித்து குட்டிச்சுவராக மாறி போய் இருக்கிறது. இது சாதாரணமா நினைக்கப்படாது. நீங்க இதுல அரசியல் ரீதியான செல்வாக்கு, பொருளாதார ரீதியான செல்வாக்கு, படித்த மக்களுடைய செல்வாக்கு, பட்டதாரிகளுடைய செல்வாக்கு அத்துணையும் இதில் இரண்ட கலந்துதான் இது இந்த நாட்டுக்குள், இந்த உலகத்துக்குள் மிக தீவிரமாக கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. ஆனா ஒரு ஆச்சரியம் என்ன என்றால், இந்த ஐஸ இந்த அளவுக்கு பார்க்கிற இந்த பாதுகாப்பு, இந்த நாடு, இந்த உலகம் ஏன் போதை என்று சொல்லுகிற போது குடியால, மதுவால வாழ்க்கை இழந்த பெண்கள் இல்லையா?
மதுவால உயிரை விட்ட மனிதர்கள் இல்லையா? மது போதையால ஆக்சிடென்ட் ஆகிற எத்தனை பஸ் வாகனம் இல்லையா? அதையும் தடை செய்யுங்களேன். பஸ்ல வரக்குள்ள சாரதி குடிச்சுக்கிட்டு கொண்டு விட்டா பிடிச்சு செக் பண்ணி பார்க்கறான், குடிச்சிருக்கிறானாண்டு. அவன் ஆக்சிடென்ட் படாட்டி குடிச்ச குடிப்போட எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துடுறான். குடிச்சு ஆக்சிடென்ட் ஆயினத்துக்கு பிறகு பிடிச்சு செக் பண்ண தெரிந்த உங்களுக்கு ஏன் அதை ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் தடை செய்ய முடியவில்லை சொல்லுங்கள்? அதுவும் போதைதானே, அதுவும் மனுஷனுடைய அறிவை, ஆளுமைய, திறனை, குடும்பத்தை, சிறுவர்களை, பொருளாதாரத்தை அழிக்கிற மிகப்பெரிய பாவம் தானே. ஏன் அதை இந்த நாட்டிலே உள்ள அரசாங்கம், அரசியல் இன்னும் ஒரு படித்தனம் இந்த சமூகத்தை காப்பதற்காக இந்த விஷயத்தில் மும்முரமாக ஈடுபடக்கூடாது என்ற ஒரு ஆழமான ஒரு கவலை இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு இருக்கிறது. ஆனால் செய்யப்படுகிற இந்த முன்னெடுப்பு என்பது இன்றைக்கு இருக்கிற அதிமேதகு ஜனாதிபதியினால் எடுக்குகிற இந்த முன் ஏற்பாடு என்பது உண்மையில் வரவேற்கத்தக்கது. அது உண்மையில் இந்த சமூகத்துக்கான பிரயோஜனம் நிறைந்தது என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனால் இதை இன்னும் ஒரு படி மேலே சென்று இதனுடைய அத்துணை அடிவருடிகளையும் இல்லாமலாக்குவதுதான் இந்த நாட்டில் நிம்மதியான ஒரு எதிர்காலத்தை இந்த சமூகத்துக்கு விளைக்கலாம், நாம் கொண்டு வந்து சேர்க்கலாம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த போதைய அறிந்தின மனிதர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இந்த பாவத்தை தடுத்தாங்க, இஸ்லாம் எப்படி இந்த பாவத்தை தடுத்துச்சு, அதே போல இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் ரசூலுல்லாஹ் எப்படி வெறுப்புக்கு உள்ளாக்கினாங்க. இஸ்லாத்துல பாவத்தை தடுப்பதை போல எந்த மதத்திலும் எந்த பாவத்தையும் தடுப்பதை நீங்கள் காண முடியாது இஸ்லாத்தை தவிர. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 159வது வசனம் அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுகிற போது ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய அருளால் நபியே நீங்கள் மிக சொஃப்டான இரக்கத்தக்க உள்ளத்தோடு நீங்கள் நடந்து கொண்டீர்கள். வலவ் குந்த ஃபப்பன் கபீலல் கல்பு, கடும் சித்தமுடைய கடுமையான உள்ளம் உடைய மனிதராக நீங்கள் இருந்திருந்தால் லம் ஃபத்து மின் ஹவுலிக், உங்களை விட்டும் மக்கள் எல்லாம் விரண்டு ஓடி போயிருப்பார்கள். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லுகின்ற ஒரு அழகான ஒரு செய்தி அல் குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் ஆல இம்ரான் 110வது வசனம், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், வெளியாக்கப்பட்ட சமூகத்தில் மிக சிறந்தவர்கள் நீங்கள்தான். ஏன் தெரியுமா? தஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை நீங்க ஏவுறீங்க, வ தன்ஹவுன அனில் முன்கர், பாவத்தை நீங்கள் தடுக்கிறீர்கள், வ துமினுன பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த உலகத்துல சமூகம் என்று வருகிற போது, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மனிதன் என்று வருகிற போது, நன்மையை ஏவுவதும் பாவத்தை தடுப்பதும் அதுதான் சிறந்த சமூகம் என்று அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை பத்தி ஒரு செய்தி சொல்றாங்க, ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்றாங்க. அதாவது ஹரம் இருக்குத்தானே, மக்கா மதீனா என்பது உலகத்தில் உள்ள ஏனைய இடங்களை விட, உலகத்தில் உள்ள ஏனைய ஊர்களில் வாழுகிற மனிதர்களை விடவும் ஒரு வித்தியாசப்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உயர்வான இடம்தான் இந்த மக்கமா மதீனா நகரம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. புகாரியில 1877வது செய்தி, சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, சமஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யகீது அஹ்லல் மதீனத்தி அஹதுன், யார் இந்த மதீனாவிலே உள்ள எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லது மதீனாவுக்கு ஒரு தீங்கு செய்ய யார் நினைக்கிறாரோ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை தண்ணீரில் உப்பு கரைவதை போல மதீனாவுக்கும் மதீனாவில் வாழுகிற மக்களுக்கும் பாவம் செய்கிற, அநியாயம் செய்கிற, தீங்கு செய்கிற மனிதனை
உப்புல தண்ணி கரைவதை போல அல்லாஹு தஆலா தண்டனையை கொடுத்து அழித்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இந்த உம்ராவுக்கு போறவங்க, ஹஜ்ஜுக்கு போறவங்க, உம்ராவுக்கு கூட்டிட்டு போறவங்க, ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போறவங்க, அந்த இடத்துல நன்மை செய்ய போறோம், அந்த இடத்துல பாவம் செஞ்சிடக்கூடாது. அந்த இடத்துல பாவம் செய்வது ஏனைய இடங்களில் செய்வதை விடவும் டபுள் டிபலான தண்டனைகளை தரும். அந்த இடத்துல நன்மை செய்வது ஏனைய இடங்களில் நன்மை செய்வதை விடவும் டபுள் டிபலான நன்மைகளை என்ன செய்யும், கொண்டு சேர்க்கும் என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பாருங்க, புகாரியில 3267வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தீமையை தடுக்க வேண்டிய பொறுப்பு எவ்வளவு பிரதானமானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. யுஜாஉ பிர்ரஜுல் யௌமல் கியாமத்தி ஃபயுல்கா ஃபின்னார். நாளை மறுமையிலே ஒரு மனிதன் கொண்டு வரப்பட்டு அவன் அப்படியே நரகத்தில் போடப்படுவான். நரகத்தில் போடப்பட்டவுடன் ஃபதன்தலிகு அக்தாபுஹு ஃபின்னார். நரகத்தில் போட்டவுடனே அவனுடைய குடல்கள் எல்லாம் அப்படியே நரகத்துக்குள்ள வந்து விழுந்து விடும். அந்த நேரத்தில் ஃபயதூரு கமா யதூருல் ஹிமாரு பிரஹாஹு. இந்த கழுதை இருக்குதானே, இந்த கழுதை தன்னுடைய அந்த செக்கையை சுத்தி வார மாதிரி, அந்த செக்கையை சுத்தி வார மாதிரி நரகத்தில் போடப்பட்ட மனிதன் அப்படியே சுத்தி 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 வருவான். அந்த நேரத்தில் ஃபயஜ்தமிஉ அஹ்லுன் நாரி அலைஹி ஃபயகூலுன். நரகவாதிகள் எல்லோரும் நரகத்திலே ஒன்று சேர்ந்து அந்த நரகத்தில் சுத்தி வருகிற அந்த மனிதனை பார்த்து கேட்பார்கள், ஐ ஃபுலான் மா ஷஅனுக், ஏ பையனே, ஏ சகோதரனே, ஏ டாவாப்பா, உனக்கு என்ன இந்த நிலைமை அப்படி என்று கேட்பார்கள். கேட்டுட்டு சொல்லுவாங்க, அலைஸ குன்த தஅமுருனா பில் மஅரூஃபி வ தன்ஹானா அனில் முன்கர். நீங்கள் உலகத்தில் வாழுகிற போது எங்களை எல்லாம் பாவத்திலிருந்து தடுத்து கொள்ளுமாறும் நீங்கள் எல்லாம் நன்மை செய்யுமாறும் நீங்கள் ஏவவில்லையா அப்படி என்று நரகவாதிகள் அந்த நரகத்தில் குடல்கள் எல்லாம் இழுக்கப்பட்டு சுத்தி வருகிற மனிதனை பார்த்து கேட்கிற நேரத்தில் அந்த நரகத்திலே வேதனை செய்யப்படுகிற அந்த மனிதன் சொல்லுவான், கால குந்து ஆமுருக்கும் பில் மஅரூஃபி வலா ஆதிஹி. நான் உங்களுக்கு நன்மை செய்யுமாறு ஏவிக் கொண்டிருந்தேன், ஆனால் நான் சொன்ன நன்மையை நான் செய்யவில்லை. வஅன்ஹாக்கும் அனில் முன்கரி வ ஆதிஹி. நான் பாவத்தை தடுக்குமாறு உங்களை எல்லாம் எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தேன், ஆனால் நான் அந்த பாவத்தை தவிர்ந்து வாழவில்லை என்று அந்த மனிதன் சொல்லுவானாம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். இந்த உலகத்தில் நன்மையை ஏவுவது என்பது மிக பிரதானமானது, பாவத்தை தடுப்பது என்பது மிக பிரமாணமானது, ஆனால் மிக கண்ணியமானது, மிக உயர்வானது. தடுக்கக்கூடிய நானும் நீங்களும் அந்த நன்மைகளை இந்த உலகத்தில் சொல்லுகிற போது செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது. இந்த உலகத்தில் பாவத்தை தடுக்கிற போது அந்த பாவத்திலே இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டிய தார்மீக பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பாவத்தை தடுக்கிறதுல எவ்வளவு அழகான ஒரு முன்னுதாரணம் உள்ள பாவத்தை மட்டும் தடுத்தார்களே தவிர, வெறுத்தார்களே தவிர, பாவம் செய்த எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கவில்லை என்பதற்கு ஒரு அழகான ஒரு செய்தியை இந்த ஹதீதுகள்ல பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி, முஸ்னத் அஹ்மது என்று சொல்லுகிற கிரந்தத்திலே 2211வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லாரும் அறிந்த தெரிந்த ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்ட ஒரு ஆச்சரியமான பாவத்தை தடுப்பதில் ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செய்கிறார்கள் என்று பாருங்கள். இன்ன ஃபத்தன் ஷாப்பன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் யா ரசூலுல்லாஹ். ஒரு மனிதன், அதுவும் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல, ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, யஅதல்லி பிஸ்ஸினா, நான் விபச்சாரம் செய்ய வேண்டும், எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று அந்த சபையில அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறான். ஈமான் கொள்ள அனுமதி கேட்ட சமூகம், யுத்தம் செய்ய அனுமதி கேட்ட சமூகம், போராட அனுமதி கேட்ட சமூகம், எல்லா சொத்துக்களையும் இறைவனுடைய பாதையில் தான தர்மம் செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்ட ஒரு சமூகம்
அந்த சமூகத்துக்கு மத்தியில் ஈமான் என்றால், இஸ்லாம் என்றால் சமத்துவம், சமாதானம், நீதி, அநியாயத்துக்கு எதிரானது, மறுமை நம்பிக்கை உள்ளது, சுவர்க்கம் போகக்கூடியது, நரகத்திலே இருந்து தடுக்கக்கூடியது என்ற அத்துணை அறிவையும் பெற்றுக்கொண்டு வாழுகிற அந்த சமூகத்தில ஒரு இளைஞன் வந்து, நான் விபச்சாரம் செய்ய வேண்டும், எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்டபோது அந்த இடத்துல உள்ள அத்துணை சஹாபாக்களும் அவர் அப்படியே உருக்கி பார்க்கறாங்க. டேய், இஸ்லாம் என்றா என்ன? ஈமான் என்றா என்ன? இஸ்லாம் என்றா விபச்சாரத்தை விரும்புமா? இஸ்லாம் என்றா எப்படிப்பட்ட தூய்மையான மார்க்கம்? இந்த மார்க்கத்துக்குள்ள இருந்து கொண்டு விபச்சாரம் செய்ய எப்படி நீ அனுமதி கேட்பாய் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் என்ற அந்த அகங்காரத்தோடு, அந்த ஆத்திரத்தோடு அத்துணை சஹாபாக்களும் அப்படியே வெறுத்து பார்த்த போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுங்கப்பா, விடுங்க, இதுதான் ரசூலுல்லாஹ், இதுதான் ரசூலுல்லாஹ். டேய், உனக்கு அறிவு இல்லையாடா? உனக்கு புத்தி இல்லையா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பாவம் செய்ய ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேப்பியா? நரகம் போக ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேப்பியா? இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் பேசல. ரசூலுல்லாஹ் பாவத்தை வெறுக்கிறாங்க. ஆனா பாவம் செய்த மனிதனை விடுங்க தோழர்களே, விடுங்க. ஃபதனா மின்ஹு கரீபன். சுப்ஹானல்லாஹ், தனக்கு பக்கத்தில் அல்லாஹ்வுடைய விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்ட மனிதனை அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு பக்கத்தில் கூட்டி அமர வைக்கிறார். என்ன பண்பாடு பாவத்தை தடுப்பதில்! இப்போ விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்ட மனிதன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதன்கிட்ட கேட்கிறாங்க, கால அத்துஹிப்புஹு லிஉம்மிக், உங்களோட தாயோடு இன்னொரு மனிதன் தகாத உறவில் விபச்சாரத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு விருப்பமான்னு கேட்டாங்க. இது பெரிய ஒரு அடி. விபச்சாரம் செய்ய ஆசைப்பட்ட மனிதனோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவனுடைய உள்ளத்தோடு போராடுகிறார்கள், உணர்வோடு ரசூலுல்லாஹ் போராடுகிறார்கள். ஆனால் பாவத்தை வெறுத்தார்கள். பாவம் செய்த அந்த மனிதனை தன் பக்கம் நெருக்கி கொண்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அத்துஹிப்புஹு லிஉம்மிக், உங்களோட தாயோடு இன்னொரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுவது உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அந்த மனிதன், லா வல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் மீது ஆணையாக நான் விரும்ப மாட்டேன். நான் மட்டுமல்ல, ஜாலனி அல்லாஹு ஃபிதாக், என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலுல்லாஹ். வலன்னாசு யுஹிப்புனஹு லிஉம்மஹாத்திஹிம், இந்த உலகத்திலே உள்ள எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய தாயோடு இன்னொரு மனிதன் இப்படிப்பட்ட தகாத உறவில் ஈடுபடுவதை யாருமே விரும்ப மாட்டார்கள் என்னாங்க ரசூலுல்லாஹ். சரி, அப்ப எப்படி நீ விரும்புவாய் என்று ரசூலுல்லாஹ் அனுப்பல. அந்த மனுஷனுடைய அடி மனசுல உள்ள ஆசையை தகுத்தறிவதற்காக, அந்த மனுஷனை திருத்துவதற்காக ரசூலுல்லாஹ் இரண்டாவது கேள்வி கேட்கிறாங்க, அஃபதுஹிப்புஹு லிஇப்னதிக், உங்களுக்கு பிறந்த ஒரு மகளோடு இன்னொரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுவது உங்களுக்கு விருப்பமான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அந்த மனிதர் சொல்கிறார், லா வல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு விருப்பம் கிடையாது, நான் விரும்ப மாட்டேன். யா ரசூலுல்லாஹ், ஜாலனி அல்லாஹு ஃபிதாக், என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலுல்லாஹ். நான் மாத்திரமல்ல, வலன்னாசு யுஹிப்புனஹு லிபனாத்திஹிம், இந்த உலகத்திலே உள்ள எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மகள்மார்களோடு இன்னொரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுவதை யாருமே விரும்ப மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அப்படி என்றால் உங்களோட சகோதரியோடு இன்னொரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுவது உங்களுக்கு விருப்பமான்னு கேட்டாங்க. லா வல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், இல்லை யா ரசூலுல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இந்த உலகத்திலே உள்ள எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சகோதரியோடு இன்னொரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுவதை யாருமே விரும்ப மாட்டார்கள் என்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் விடல. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், உன்னுடைய சாட்சியோடு உன்னுடைய மாமியோடு இப்படி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுவது உனக்கு விருப்பமான்னு கேட்டாங்க. இல்லை அப்படி என்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம க்ஃபிர் தம்பா, யா அல்லாஹ், இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வதஹிர் கல்பா, அவனுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக, வஹஸ்ஸின் ஃபர்ஜா, அவனுடைய வெட்கத்தலத்தை தூய்மைப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக துஆ செய்த போது அந்த பாவம் செய்ய அனுமதி கேட்ட அந்த மனிதர்
அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே இருந்த அந்த பாவத்தை நேசிக்க ஆசைப்பட்ட அந்த மனிதர், யா ரசூலுல்லாஹ், இதற்கு பிறகு இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று பாவத்தை வெறுத்துத்தான் போனாரே தவிர அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு காலமும் வெறுத்து போகவில்லை என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் பாவத்தை தடுத்தார்கள். பாவம் செய்ய ஆசைப்பட்ட மனிதனுக்கு பாவத்தை வெறுக்குகிற உணர்வை ஊட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்தை செய்த மனிதனை இந்த உலகத்தில் வெறுக்கவில்லை தோழர்களே. ஆனால் நாங்க என்ன செய்கிறோம் என்றால், ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான் என்றா, ஒரு தவறு செஞ்சிட்டான் என்றா, ஒரு தப்பு செஞ்சிட்டான் என்றா, சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு மீடியா பலம் நிறைந்த காலம், மீடியா யுத்தம் நிறைந்த காலம். யாரு எப்படி என்ன என்று தெரியாது, நல்லவனா கெட்டவனா எதுவும் தெரியாது. இன்றைக்கு எல்லார கையிலையும் நல்ல ஸ்மார்ட் போன், நல்ல குவாலிட்டி கேமரா, நல்ல வீடியோ. அல்லாஹ் அக்பர். ஒரு ஊர்ல, ஒரு வீட்டுல, ஒரு ரூம்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல தகாத செயல் நடக்குதாக இருந்தால் அல்லாஹ் அக்பர், கேமராவோட போறாங்க, ரூமை தட்டுறாங்க, இரவுல போறாங்க, ரூமை தட்டுறாங்க. அந்த வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்குது, அந்த வீட்டுல கை குழந்தைகள் இருக்குது, அந்த வீட்டுல தாய் இருப்பாள், தந்தை இருக்கும், அதற்கு உறவுகள் இருக்கும், ஊர் மக்கள் இருக்கும், அதுக்கு என்று பள்ளிவாசல்கள் இருக்கும். அதை உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய பொறுப்பை உரியவர்கள் செய்ய வேண்டும். அதை அடுத்து சுப்ஹானல்லாஹ் மீடியா மயப்படுத்தி வீடியோ எடுத்து டிக்டாக்ல, பேஸ்புக்ல ஊர் பார்க்கிற அடிப்படையில், உறவுகள் பார்க்கிற அடிப்படையில், உலகம் பார்க்கிற அடிப்படையில் பரத்துகிறோமே, அவங்க செய்கிற பாவத்தை விடவும் பெரிய பாவத்தை நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. அதை டவுன்லோட் பண்ணி, கண்டிங்களா இப்படி ஒரு கேஸ் மாட்டுப்பட்டிருக்கு, கண்டிங்களா உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறேன், பார்த்தீங்களா என்று ஷேர் பண்ணுகிறோமே, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் அவர்களை நாடி மன்னித்தால் நாம் யாரிடத்தில் போய் சுப்ஹானல்லாஹ் இதற்கான பாவத்துக்கான ஒரு தௌபாவை பெற்றுக் கொள்ள போகிறோம்? நினைத்து பாருங்கள். எதை எடுத்தாலும் மீடியா, எதை எடுத்தாலும் இன்றைக்கு உலகம் பார்க்கிற அடிப்படையில சுப்ஹானல்லாஹ் சில காட்சிகளை சொல்ல இயலாது, சில பிள்ளைகளுடைய பார்வைகளை சொல்ல இயலாது. நாளைக்கு அந்த மனிதன் திருந்த முடியாதா? அந்த பெண் திருந்த மாட்டாளா? அவளுக்கு என்று ஒரு உறவு இருக்காதா? வாப்பாவுடைய மனசு, அந்த உறவுடைய மனசு, ஊர் மக்களுடைய மனசு, அந்த இளைஞனுடைய மனசு, அந்த யுவதியுடைய மனசு, யா அல்லாஹ் நான் செய்த பாவத்தை நீ ஏற்றுக்கோ, மன்னிச்சுக்கோ, இதற்கு பிறகு செய்ய மாட்டேன் என்று மனமுருகி அல்லாஹ்விடத்தில் அவன் தௌபா செய்து அல்லாஹ் தஆலா அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டால் அவன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாளை சொர்க்கம் போய் விடுவான். இதை அம்பலப்படுத்தின நாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுமையில என்ன அமல் செய்தாலும் தப்ப முடியாது, நரகம் போக வேண்டி ஏற்படும் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ் பாவத்தை தடுத்தாங்க, பக்குவமா தடுத்தாங்க, பாவத்தை வெறுக்க வச்சாங்க. பாவம் செய்த மனுஷனை சமூகத்தில இருந்து ரசூலுல்லாஹ் ஒதுக்கிடல, ஓரங்கட்டிடல, இதுக்கு பிறகு வாழ லாயக்கில்லை என்று சொல்லல. நானும் நீங்களும் செய்த தவறுகளை அல்லாஹ் மறைத்து வைத்திருப்பதினால் இன்றைக்கு நானும் நீங்களும் நல்லவர்களாக இருக்கிறோம். ஏதோ அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தவறுகளை வெளிக்கொண்டு வர அல்லாஹ் நாடிவிட்டான். அதனால இன்றைக்கு அவங்க கேவலப்பட்டு போய் இருக்கிறாங்க என்றால் நாங்க எல்லாரும் நல்லவர்கள் என்பது அர்த்தம் அல்ல. இந்த உலகத்தில் வாழுகிற எல்லாரிடத்திலும் குற்றங்களும் குறைகளும் தவறுகளும் நம்முடைய மனச்சாட்சியோடு நாம் கேட்டால் தெரியும் எவ்வளவு தவறுகளை இந்த மண்ணுக்கு மேலே செய்து கொண்டு, மறைத்து கொண்டு, மறந்து கொண்டு, நடித்து கொண்டு வாழ்கிறோம் என்பது படைத்த ரப்புக்கும் நமக்கும் தெரியும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த விஷயத்துல ரொம்பவும் கவனமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4880வது செய்தி, அபூதாவூத் என்று சொல்லுகிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுகுலில் ஈமானு கல்பா. நாவால் ஈமான் கொண்டு தான் கொண்டு அந்த ஈமான் உள்ளத்துக்குள் போகாத மனித சமூகமே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அழைக்கிறார்கள்? நாவால் ஈமான் கொண்டு தான் கொண்ட அந்த ஈமான் தன்னுடைய கல்புக்குள் உள் போகாத சமூகமே, வலா தத்தபிஉ ஔராத்திஹிம், முஸ்லிம்களுடைய குறைகளை தேடி 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 அலையாதீர்கள். ஃபஇன்னஹு மன் தத்தப ஔரத அகில் முஸ்லிம், யார் ஒருவர் ஒரு முஸ்லிம் சகோதரனுடைய குறையை தேட ஆரம்பிக்குகிறானோ, தத்தப அல்லாஹு ஔரதஹு, அல்லாஹ் அவனுடைய குறையை தேட ஆரம்பிப்பான். மிக பயங்கரமான எச்சரிக்கை தோழர்களே. ஒருவனுடைய குறையை தேட ஆரம்பிக்காதங்க. அவனுடைய குறையை நீங்கள் தேட ஆரம்பித்தால் அல்லாஹ் உங்களுடைய குறையை தேட ஆரம்பிப்பான். வமன்
ஒமன் தத்தப்ப அல்லாஹு அவ்ரத்தஹு, யாருடைய குறையை அல்லாஹு தாலா தேட ஆரம்பிக்குகிறானோ, யஃப்லஹு வலௌ ஃபீ ஜௌஃபி பைத்திஹி, அவர் நடுவீட்டுக்குள் இருந்தாலும் அல்லாஹு தாலா அவரை கேவலப்படுத்துவார். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். பாவத்தை தான் தடுத்தாங்க. பாவம் செய்த மனுஷனை திருந்தி இஸ்லாத்தோடு இணைந்து வாழ்வதற்கான வழிவகை அவ்வளவத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். பாருங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி 6128வது செய்தி. எவ்வளவு அழகான செய்தின்னு பாருங்க. அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தி. அன்னா அராபியன் பாலஃபில் மஸ்ஜித், ஒரு கிராமப்புறத்து மனிதர் வாரார். மஸ்ஜிது நபவி, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல். அந்த மஸ்ஜிது நபவியில ஒரு கிராமப்புறத்து மனிதர் வந்து அல்லாஹுவை சுஜூது செய்கின்ற இடத்தை விடவும் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் எது ஒரு புனிதமான இடமாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? மதிப்புள்ள கௌரவம் உள்ள இடம் மஸ்ஜிதை விடவும் இந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறதா? அதுவும் மக்கா மதீனாவுலே உள்ள மஸ்ஜிது நபவியில் ஒரு கிராமப்புறத்து மனிதர் சிறுநீர் கழிக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்தெடுத்த சஹாபாக்கள் உயிரை கொடுக்க, சொத்தை கொடுக்க, பிள்ளைகளை அனாதைகளை ஆக்க, மனைவிய விதவையாக்க, ஊரை இழந்த, அதுக்காக கஷ்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் உருவாகுவதற்காக சொந்த ஊரையை விட்டு ஓடி வந்த அவ்வளவு தியாகம் செய்த சஹாபாக்களும் வளைத்திருக்கிற போது, கிராமப்புறத்து மனிதர் மஸ்ஜிதில் சிறுநீர் அளிக்கிற போது எப்படி பார்த்து கொண்டிருப்பார்கள்? அத்துணை சஹாபாக்களும் கொந்தளித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொந்தளித்த அத்துணை சஹாபாக்களையும் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல சஹாபாக்களை எல்லாம் பார்த்து சொல்றாங்க, வஅஹ்ரிகு அலா பௌலிஹி ஸனூபம் மிம்மா, தண்ணியில ஒரு வாளியை எடுத்துட்டு போய் கொதிச்செலும்பின நீங்க கொண்டு போய் ஊத்திடுங்க. சிறுநீர் கழிச்ச அந்த கிராமப்புறத்து மனிதரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ், லஞ்ச வாங்க வாப்பா, தங்கம், இது பள்ளி வாசல், இது அல்லாஹ்வை சுஜூது செய்கிற இடம், இது எங்களுக்கு உசுறு மாதிரி, இந்த இடத்துல எல்லாம் சிறுநீர் கழிக்க கூடாது, உங்களுக்கு தெரியாதா? நீங்க சிறுநீர் கழிக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதருக்கு அந்த பாவத்தை வெறுக்க வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் பாவம் செய்த மனிதரை கிட்ட அணைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பாவத்தை சுட்டி காட்டி விட்டு சஹாபாக்களை எல்லாம் பார்த்து சொன்னார்கள், ஃபைன்னமா புஇஸ்தும் முயஸ்ஸிரீன், நீங்கள் எல்லாம் அனுப்பப்பட்டது மிக சொஃப்டாக ஏவுவதற்காக, வலம் துபஅஸு முஅஸ்ஸிரீன், கடுமையாக நடந்து கொள்வதற்காக அல்ல தோழர்களை என்று அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்தெடுத்த சஹாபாக்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார்களே தவிர பாவம் தெரியாமல் செய்த அந்த மனிதனை அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை விட்டும் தூரப்படுத்துகிற அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொள்ளல்ல. சில நேரம் நம்மட பள்ளிவாசல்ல ஒரு மாற்று மத உறவு வந்து நம்மட டொய்லெட்ல போயிட்டான் என்றால் சுப்ஹானல்லாஹ், டொய்லெட் கட்டி வச்சிருக்கிறதே டொய்லெட் போறதுக்கு, யூரின் பாஸ் பண்றதுக்கு தான் நம்ம கட்டி வச்சிருக்கிறோம். ஒரு மாற்று மத உறவு வந்து போயிட்டாருந்துங்க, நம்மட கண்ணுல பட்டுட்டுமெண்டா, தெரியாதா உனக்கு இங்க நீ எல்லாம் வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல்லையே சிறுநீர் கழித்த மனிதனோடு அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு நாகரிகமாக நடந்து கொண்டாராக இருந்தால், சிறுநீர் கழிக்கிற இடத்திலேயே சிறுநீர் கழித்தால் தாங்க முடியாமல் துடித்து போகிறோமே, அந்த மனிதனுக்கு யார் இஸ்லாத்தை கொண்டு சேர்ப்பது? அவனை கூப்பிட்டு சொல்லலாம், அல்லது நல்லம் இதுக்கு தான் கட்டி வச்சிருக்கிறோம் அப்படி என்று சொல்லி அனுப்பலாம். அதுக்கு தானே கட்டி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்தை தடுத்தாங்க, பாவத்தை வெறுத்தாங்க. பாவம் செய்த மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கவில்லை என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையில இருக்கிறாங்க. இன்றைக்கு நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் உண்டு, நாங்க பணத்துல ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறோம், அல்லது ஈமானில கூட குறைய தன்மைகளோடு நாங்கள் இருக்கிறோம். ஆனா நம்மட உறவுகள் யாராவது ஒருவர் பாவம் செய்கிற போது அந்த பாவத்தை தடுக்கிறதோ அல்லது சொல்லிக் கொடுக்கிறதோ நமக்கு முடியாத ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற போது ஒரு மனிதர் அன்ன ரஜுலன் அக்கல இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷ்மாலிஹி, இடது கையால ஒரு மனிதர் சாப்பிடுறார்.
இடது கையால இஸ்லாத்துல சாப்பிடுறது கூடாது. அது ஷைத்தான் தான் சாப்பிடுவாங்க, ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, தடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில ஒரு மனிதர் இடது கையால சாப்பிடுகிற பாவத்தை செய்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை பார்த்து ஃபகால சொல்றாங்க, குல் பியமீனிக், உங்களோட வலது கையால நீங்க சாப்பிடுங்க. நாகரிகமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலது கையால சாப்பிடுங்க வாப்பா அப்படின்னு. அந்த மனிதர் அதெல்லாம் முடியாது, கௌரவத்தோடு, பெருமையோடு, ஆணவத்தோடு, அகங்காரத்தோடு நடந்து கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்தை கண்ட போது பணிவா குல் பியமீனிக், உங்களோட வலது கையால நீங்க சாப்பிடுங்கன்றார். அவர் திமிரு வந்து தலைக்கு தலக்கணம் அடிச்சு பெருமத்தனம் வந்து அதெல்லாம் முடியாது. நாங்க ரசூலுல்லாவோடு நேரடியா மோதப்படாது. குர்ஆன் சுன்னா என்று வார போது நாம் அதற்கு மனோ இச்சையை போடக்கூடாது. குர்ஆன் சுன்னா சொல்லப்படுமாக இருந்தால் இவனுகள் எல்லாம் என்ன சொல்றானுகள் அப்படின்னு பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாவோடு நம்ம நேரடியா மோதினால் பாதிப்பு மிக பயங்கரமாக இருக்கும். ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிட்டு இவர் திமிரோடு தலைக்கணத்தோடு தான் பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய கை இதற்கு பிறகு ஏங்காமலே போகட்டும் அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் அந்த மனிதர் மரணிக்கிற வரைக்கும் தண்ட வலது கையை வாயின் பக்கம் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த மனிதர் மாறி போனார். நம்மட பிள்ளைகள் வீட்டில் சாப்பிட்ற நேரத்தில் இந்த எல்லாருக்கும் ஒரு புதிய கலாச்சாரம் என்னென்னா, எங்கே போனாலும் சாப்பாடு பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் வச்சா ஒரு நல்ல ஸ்ப்ரைட் அல்லது ஏதாவது ஒரு நல்ல இஜிபி ஏதாவது ஒன்று வேணும், அப்போதான் சாப்பாடு இறங்கும். நம்ம இன்றைக்கு சாப்பிட்ற நேரத்தில் வலது கையால் சாப்பிட்றது, இடது கையால் குடிக்கிறது. நம்மட உறவுகள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, ஒரே சபையில் இருப்பாங்க, நமக்கு விளங்கும் இவர் செய்கிறது தப்புண்டு. நம்ம ஸ்லிப்பர் போடுவோம், ஸ்லிப்பர் பள்ளியை விட்டு போவோம், போகக்குள்ள முதலாவது எதை போடணும்? வலது கால போடணும். வலது காலத்தானே போடணும். ஸ்லிப்பர் அப்படியா? எதை போடணும்? எந்த கால போடணும்? ஸ்லிப்பர் ஃபர்ஸ்ட்டுக்கு போடக்குள்ள எதை போடணும்? என்ன வலதா இடதா? ரைட், நம்ம போடுறோம். நம்மட நண்பர் முதலாவது என்ன செய்கிறார்? சுண்ணாவுக்கு ஒரு முரணா போடுறார். அந்த நேரத்தில் நம்ம சொல்லணும், இங்க பாருங்க இது பாவம், இப்படி போடுங்க. ஆனா சொல்ல மாட்டோம், நம்ம சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சபையில இது வேற ஒரு ஹதீஸ், புகாரியில 5376வது செய்தி பாருங்க. அம்ர் இப்னு உமர் இப்னு அபி சலமா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் உமர், இவர் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளையாகத்தான் இருந்தார். இவர் சொல்றார், குந்து குலாமன் ஃபி ஹஜ்ரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியில நான் வளர்ந்த ஒரு பிள்ளை. ஒரு தடவை நான் வகானத் யதி தத்தீசு ஃபி ஸஹ்ஃபதி, சாப்பிடுற நேரம் அந்த சகனில அங்க இங்க இருக்கிறதையெல்லாம் எடுத்து 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 சாப்பிட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன கூப்பிட்டு ஃபகாலலி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா குலாம், பையனே, சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லுங்க, வகுல் பியமீனிக், நீங்க உங்களோட வலது கரத்தால நீங்க சாப்பிடுங்க, வகுல் மிம்மா யலிக், உங்களோட பக்கத்துல இருந்து உண்ணுங்க அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர் செய்த சின்ன பிள்ளைதான் என்று ரசூலுல்லாஹ் உடல். அவன் சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? வலது கை இடது கை தெரியுமா? அது இன்ஷா அல்லாஹ் அவனுக்கு 7 வயசு ஆகணும், 10 வயசு ஆகணும், அவனுக்கு மார்க்கம் தெரியணுமே. இது இவர் பெரிய என்னமோ ஆள் மாதிரி சின்ன பிள்ளைக்கு போய் மார்க்கம் சொல்றான், இவன் லூசன் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். நவுது பில்லாஹி மின்ஹா. ரசூலுல்லாஹ் தான் வளர்த்த பிள்ளை இடது கையால் உண்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன பிள்ளை என்று கூட பார்க்கவில்லை. பாவத்தை ரசூலுல்லாஹ், யா குலாம், பையனே, சிறுவனே, இங்க பாருங்க தங்கம், உங்களோட ஓரத்தில் இருந்து தின்னுங்க, வலது கையால தின்னுங்க, உங்களோட பக்கத்தில் இருந்து சாப்பிடுங்க, பிஸ்மில்லா சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நன்மையை சொல்லி கொடுக்கிறதுக்கு முரணாக நன்மையை செய்கிறவனை எதிர்க்கிற சமூகமாகத்தான் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்கூல்ல நிறைய படித்த, மார்க்கத்தை படித்த, மதரசாவுல ஓதின மௌலைமார்கள் நிறைய பேர் டீச்சிங் பண்றாங்க, சேர்மாராக இருக்கிறாங்க. நம்மளாம் ஒரு சுண்ணாவை செய்யாட்டியும் செய்கிறவனை ஊக்கப்படுத்தணுமா இல்லையா? ஒரு பிள்ளை ஒரு தாடி வைக்க விரும்புறான், ஒரு சுண்ணா, ஒரு கரண்டைக்கு மேல தண்ட கீழாடைய உடுக்க விரும்புறான், ஒரு சுண்ணா. நம்ம என்ன செய்யணும்? எனக்கு தான் இந்த பாக்கியம் இல்லை, நான் மார்க்கத்தை படிச்சிருக்கிறேன், ஆனா நான் வச்சிருக்கிறது இஸ்லாத்துக்கு முரணான ஒரு சுண்ணா, நான் உடுக்குற ஆடை ஒரு நரகவாதியுடைய அடையாளம்,
அல்லாஹ்ட தூதர் இதையெல்லாம் சொல்லி தந்ததை நான் படிச்சது. ஒரு பிள்ளை மார்க்க அடிப்படையில வாழ விரும்புகிறான், அவனுக்கு நான் எதிரியாக இல்லாம ஆதரவாகவும் இல்லாட்டியும் பரவாயில்ல, அவன் செய்யற நல்ல காரியத்தை தடுக்காம இருக்கணும் என்று யோசிக்க வேண்டிய எத்தனையோ உறவுகள், எத்தனையோ ஆசிரியர்கள், அல்லாஹ் அருள் செய்த நல்லவர்களை தவிர இன்னைக்கு உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன், நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாது, நீ தாடியை வலிக்கணும், நீ இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, ஹராத்த செய்ய ஏவுகிற சமூகமாக இன்றைக்கு நம்முடைய சமூகம் மாறி போய் இருக்கிறது. நஊது பில்லாஹி மின்ஹா. எங்க போகுது எங்கட சமூகம் பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்தை தடுத்தாங்க, இன்னைக்கு நம்ம நன்மையை தடுக்கிற இடத்துல இருக்கிறோம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்தை தடுக்கிற போது பாவத்தை தான் தடுத்தார்களே தவிர பாவம் செய்த மனிதனை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கவோ தடுக்கவோ இல்லை என்பதை மறந்துடக்கூடாது. பாருங்க, சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில இருக்கிறாங்க, ஒரு யூத கூட்டம் வராங்க. 6256வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. தகல ரஹுதும் மினல் யஹூதி அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலு. ஒரு யூத கூட்டம் அப்படியே ரசூலுல்லாஹ்வுக்கு வராங்க. வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக் முஹம்மதே, உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் அப்படின்னாங்க. இது ஆயிஷா நாயி கேட்டுட்டு ரசூலுல்லாஹ்வுக்கும் விளங்கிட்டு என்ன சொல்றாங்கன்னு. உடனே ஆயிஷா நாயி அலைக்குமுஸ்ஸலாம் வ லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபமும் அல்லாஹ்வுடைய லானத்தும் உங்களுக்கு தான் வரணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கடா சாபம் சொல்றீங்க அப்படின்னு ஆயிஷா நாயி கோபப்பட்டு அவங்கள திட்டுறாங்க. கணவரை திட்டினா யாருக்கு ரோஷம் வராம இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதரை திட்டினா யாருக்கு ரோஷம் வராம இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு சாபம் வேண்டி பிரார்த்தனை செய்தா யாருதான் பொறுமையா இருப்பாங்க? ஆயிஷா நாயி அந்த நேரத்தில் ஆத்திரப்பட்டு உங்களுக்கு சாபமும் லானத்தும் உங்களுக்கு தான் உண்டாகட்டும் அப்படி என்று அந்த சபையில கடுகடுத்து கொண்டாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஃபகால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்லன் யா ஆயிஷா, ஆயிஷா விடுங்க, நல்லா நடந்துக்கங்க, சாஃப்ட்டா இருங்க, மஹ்லன் விடுங்க ஆயிஷா. ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லி, அல்லாஹ் எல்லா காரியத்திலையும் மென்மையத்தான் அல்லாஹ் விரும்புறான், ரஃப விரும்பல. ஏன் இப்படி பேசுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலுல்லாஹ் அவலம் தஸ்மா மா காலு, அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு விளங்கலையா என்று கேட்ட நேரம் ஃபகால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுச்சு. அப்ப அது கொண்டும் இல்லையா? அவங்க அஸ்ஸாம் என்று சொன்ன போது நான் வாழைக்கும் உண்டேன், எனக்கு சாபம் உண்டு, அது உனக்கும் தாண்டே. அவங்கட ஸ்டைல்ல நான் பதில் சொல்லிட்டேன். ஆயிஷா, நீங்க ஏன் இன்னொரு வார்த்தையை கூட்டி லானத்துல்லா அல்லாஹ்ட சாபமும் வரட்டும் என்று ஏன் சொன்னீங்க என்று. பாவம் செய்தவர்களை அல்ல, அதை தடுத்தவர்களை நாகரிகமாக தடுத்துக்கோங்கோ. அவன் செய்த பாவம் தான், அதுக்கு நான் சொல்லிட்டேன், நீங்க ஒண்ணு சொல்லக்கூடாது, சொல்றேன்னா ஆலைக்கும், அவ்வளவுதான். நீங்க என்ன அதை விட கூட தடுக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் பாவம் செய்தவர்களை வெறுக்கல்ல, பாவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். அதனாலதான் இஸ்லாத்துடைய எதிரிகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை கண்டு கண்டு இப்படி ஒரு மனிதரா, இப்படி ஒரு நல்லவரா, யுத்தத்துல இப்படி ஒரு ஆளா, நிர்வாகத்துல இப்படி ஒரு மனிதரா, அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பாடுகளா பழக்கங்களா, பாவம் செய்த மக்களை இப்படி நடத்தினாரா, விதவைகளோடு இவ்வளவு இரக்கமா, அனாதைகளுக்கு இப்படி உதவி செய்தாரா, இல்லாதவருக்கு இப்படி கொடுத்தாரா, பாவம் செய்த நாங்கள் எல்லாம் பதறி போன நேரத்துல எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னாரா, எங்களை வெறுக்கல்லையே ஒதுக்கல்லையே என்று அல்லாஹ்வுடைய தூதரை கண்டு இஸ்லாத்துக்குள் ஓடி வந்த சமூகம்தான் அன்றைக்கு நிறைய இருந்தது. இன்றைக்கு ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டான்டா அவன் இந்த பள்ளியில இருந்து தூரமாகி ஓரமாகி அவன் இந்த ஊர்லயே இல்லாம வேற ஒரு ஊருக்கு போய் இந்த ஊரை விட்டு அவன் எங்கேயாவது போற வரைக்கும் எங்கட சமூகம் நிம்மதியாக இருக்காது, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ரசூலுல்லாஹ் அந்த பாவத்தை இருந்து அவனை திருத்தி அவனோட மறுமையை சீராக்குவதில் சிறப்பான சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஈடுபட்டாங்க, பாவத்தை வெறுத்தாங்க. பாவம் செய்த எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கவில்லை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது சுப்ஹானல்லாஹ் 6780வது செய்தி பாருங்க, ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி. அன்ன ரஜுலன் அலா அஹ்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கான இஸ்முஹு அப்துல்லா. ஒரு மனிதர் இருந்தார், அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் ஒரு மனிதர் இருந்தார், அவருடைய பெயர் அப்துல்லா. அப்துல்லா என்றுதான் அவருடைய பேர் இருக்கும். வகான யுலக்கபு ஹிமாரன். அவருக்கு ஒரு பட்ட பேர் இருந்துச்சு, கழுதை அப்படின்னு ஒரு பட்ட பேர் இருந்து. வகான யுதுஇகு ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அல்லாஹ்வுடைய தூதரை சபையில இருக்கிற போது ஜோக்குகள் சொல்லி நகைச்சுவை சொல்லி சிரிக்க வைப்பார். அப்படியான ஒரு மனிதர். இந்த மனிதர் ஒரு தடவை குடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வரப்படுறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் குடித்ததற்கான கசையடியை அந்த மனிதருக்கு கொடுத்தார்கள். இப்ப திரும்பவும் ரசூலுல்லாஹ்வோட இருக்கிறார், இப்ப திரும்பவும் குடிக்கிறார், குடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வரப்படுறார். அப்ப திரும்பவும் ரசூலுல்லாஹ் அந்த மனிதருக்கு குடித்ததற்கான கசையடியை கொடுக்கிறார்கள். திரும்ப ரசூலுல்லாஹ்வோடு இருக்கிறார், திரும்பவும் குடிச்சு கொண்டு வரப்பட்டு அடிக்கப்படுறார். ஹத்தடிக்கிற நேரத்தில் சில சஹாபாக்கள் சாட்டையால் அடிச்சாங்க, சப்பாத்தால் அடிச்சாங்க, ஆடையால் அடிச்சாங்க, எல்லாரும் அடிக்கிறாங்க. இப்படி ஒரு பாவத்தின் செய்தியா, திருந்த மாட்டியா, இப்படியே கோபத்துல அடிக்கிறாங்க. அந்த சபையில இருந்த ஒரு மனிதர், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இருக்கிற நீ இப்படியெல்லாம் குடிச்சு மோசமான மனுஷனாக இருக்கிறியே அப்படி என்று சொல்லி அல்லாஹும்மல் அன்ஹு, அல்லாஹ் உன்னை சபிப்பானாக. எத்தனை தடவை தான் குடிச்சு உனக்கு அத்தடிக்கிற, அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு வரட்டும் அப்படி என்று அல்லாஹ்வுடைய சாபத்தை வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற போது குடித்த அந்த மனிதருக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர், பாவத்தை தடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பண்போடு நடந்து கொண்டார்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தல்அனுஹு, அவரை நீங்க சபிக்காதீங்க, அவரை நீங்கள் சபிக்காதீர்கள். ஃபவல்லாஹி மா அலிம்து இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, நாம் அறிந்த வரைக்கும் அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்த ஒரு மனிதராக இருந்தார். அவர் செய்த குற்றத்துக்கான தண்டனையை கொடுப்பதுதான் கடமையே தவிர அவரை சபிப்பது நமக்குரிய கடமை அல்ல. அவரை சபிக்காதீர்கள். அல்லாஹ் மீது ஆணையாக நான் அறிந்த வரைக்கும் அவர் அல்லாஹுவையும் ரசூலையும் நிச்சயமாக ஈமான் கொண்ட ஒரு மனிதராக இருந்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் சொன்னதை பார்க்கிறோம். பாவம் செஞ்ச மனுஷனுக்கு தண்டனை கொடுப்பது கடமை. அதை விட கூடுதலாக ஒரு வார்த்தையை சொல்லி நீங்க யாரும் திட்டக்கூடாது, அவனை ஒதுக்கிடக்கூடாது, அவரை எடுத்து திருத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை இறைத்தூதர் உணர்த்தினார்கள் என்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டான்டா அதுதான் ஹுத்துபாவே, அதான் ஹுத்துபா தலைப்பே. அதான் அவரை பிடிச்சி பள்ளியோட தொடர்பு இல்லாம ஆக்கி அவரோட குடும்பத்தை சீரழிச்சு அதை ஃபேஸ்புக்குள்ள போட்டு அவருக்கு என்ன எல்லாம் சொல்லாம சொல்ல இயலுமோ அத்துணையும் சொல்லி அவரை நம்மட பள்ளியில இருந்து தூரமாக்கி அல்ஹம்துலில்லாஹ் பெரிய சேவையோட செஞ்சிட்டோம், பாவத்தை தடுத்தாச்சாம். இது அல்ல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் பாவத்தை தடுத்த விதம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை இருக்கிறார்கள். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். 6823வது செய்தி. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. குந்து இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜாஅ ரஜுல், ஒரு மனிதர் வருகிறார். ஃபகால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி அஸப்து ஹத்தன், நான் ஒரு தண்டனை பெறுகிற ஒரு இடத்தில் இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபஅகிம்ஹு அலைய, எனக்கான ஹத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன், அந்த தவறு ஹத்து நிறைவேற்றப்படுகிற இடத்தில், தண்டனை பெறுகிற இடத்தில் நான் இருக்கிறேன். ஃபஅகிம்ஹு அலைய, எனக்கான ஹத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யஸ்அலுஹு அன்ஹு, நீங்க என்ன தவறு செஞ்சீங்க, எங்க செஞ்சீங்க, யாரோடு செஞ்சீங்க, எந்த இடத்துல செஞ்சீங்க, எந்த ஊர்ல செஞ்சீங்க, நீங்க செஞ்சது எப்படிப்பட்ட பாவம்? அல்லாஹ்வுடைய தூதர் எதையுமே கேட்கவில்லை தோழர்களே.
நம்ம ஒரு மனுஷன் தவறு செஞ்சுட்டான்னா நீங்க எங்க செஞ்சீங்க, யாரோட செஞ்சீங்க, எப்படி செஞ்சீங்க, எத்தனை மணிக்கு செஞ்சீங்க, எத்தனை தடவை செஞ்சீங்க, ஓ இப்படியெல்லாம் பண்ணினீங்களா என்று விசாரணை நடத்துகிற சமூகத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன், ஒரு தப்பு செய்திருக்கிறேன், நான் தண்டனை பெறுகிற இடத்தில் இருக்கிறேன், எனக்குரிய தண்டனையை எனக்கு இஸ்லாத்தின் அடிப்படையில் எனக்கான ஹத்தை நிறைவேற்றுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று அந்த மனிதர் வந்து நின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யஸ்அலுஹு அன்ஹு, அவர்கிட்ட எதை பத்தியும் ரசூலுல்லாஹ் கேட்கவில்லை. வகலரத்திஸ் ஸலாஹ் வஹதரத்திஸ் ஸலாஹ், தொழுகைக்கான நேரமும் வந்துட்டு, பள்ளியில இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், தொழுகைக்கான நேரமும் வந்துட்டு. ஃபஸல்லம அன்-நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹத்தை நிறைவேற்றுமாறு சொல்லி வந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கான நேரம் வந்தவுடன் தொழுவதற்கான போன போது வந்த மனிதரும் அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து தொழுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான மார்க்கம் தோழர்களே, அற்புதமான மார்க்கம். வந்த மனிதரை அல்லாஹ்வுடைய தூதர், இவரை பார்த்து கொள்ளுங்கள், இவர் தவறு செய்திருக்கிறார், தப்பு செய்திருக்கிறார், அவரே ஒத்துக்கொண்டார், அவருக்கான தண்டனை கொடுப்பது நமதுடைய கடமை, 4 பேர் வளர்ச்சிருங்க, ஓடிடக்கூடாது, கட்டி போடுங்க, கவனமாக பார்த்துக்கங்க, எதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை தோழர்களே, எதையும் சொல்லவில்லை. தொழுகையுடைய நேரம் வந்தபோது வஹதரத்திஸ் ஸலாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொழுகையுடைய நேரம் வந்தபோது ஃபஸல்லம அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து அந்த மனிதர் தொழுகிறார். ஃபலம்மா கலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலா, தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் முடித்தவுடன் ஃபகாம இலைஹி அர்-ரஜுல், அதே மனிதர் எழும்பி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி அஸப்து ஹத்தன், நான் ஹத்து பெறுகிற ஒரு தகுதியான இடத்தில் இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், ஃபஅகிம் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் சொன்ன அடிப்படையில் எனக்கான அந்த ஹத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்றார்கள். மீண்டும் அதே மனிதர் வந்து எனக்கான அந்த குற்றத்துக்கான தண்டனையை தாருங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதும் இங்க வாங்க, நீங்க தானே வந்தீங்க, வழிய நீங்க தானே வந்தால் இங்க வாங்கன்னு கூப்பிடல. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற போது அதே மனிதர் போய் எனக்கான தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஹத்து நிறைவேற்றப்படுகிற அந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அலைஸ கத் ஸல்லைத்தமானா, நீங்கள் எங்களோடு தொழவில்லையா, இப்போது எங்களோடு சேர்ந்து நீங்கள் தொழவில்லையா என்று கேட்டார்கள். அந்த மனிதர் சொன்னார், கால நஅம், உங்களோடு தான் யா ரசூலுல்லாஹ் தொழுதேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னல்லாஹ கத் கஃபர லக தம்பா, அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்றார்கள். ஹத்தக், அதுதான் உங்களுடைய ஹத்தும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை திருப்பி அனுப்பிய வரலாறு புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட வரலாறு. ஒரு மனிதனுடைய மானம், கண்ணியம், சொத்து, உடைமைகள், குடும்பம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ் பாவத்தை தடுத்தாங்க, பாவம் செய்த மனிதனை அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கவில்லை, திருத்தினார்கள் என்பதை என்ன செய்கிறோம், நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் வாழ்ந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்த்து சொல்லப்படுகிற அந்த மக்சூமியா கோத்திரத்தை சேர்ந்த பெண், சுப்ஹானல்லாஹ், அந்த ஹதீஸை நீங்க 1000 தடவை கேட்டிருப்பீர்கள். ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து அவரே ஒத்துக்கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன், தஹிர்னி, என்னை சுத்தப்படுத்துங்க யா ரசூலுல்லாஹ். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்கிறாங்க. போ, என்னை விட்டு தூரமாகி போடாங்க. போனவர் திரும்ப வாரார், தஹிர்னி யா ரசூலுல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்டாங்க. போ, என்னை விட்டு போட்டாங்க. தூரம் போனார். தூரம் போனவர் திரும்ப வாரார். அல்லாஹ்வுடைய தூதரே, தஹிர்னி, என்னை சுத்தப்படுத்து கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கூப்பிட்டு, என்னப்பா இந்த ஆளுக்கு பைத்தியமான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை பார்த்து, இவர் குடிச்சிருக்கிறாரான்னு பாருங்க. நாங்க சஹாபாக்கள் அந்த மனுஷருடைய வாயை போய் மோந்து பார்க்குறாங்க, குடிச்சிருக்கிறாரா அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதரை, அவர் குடிக்கவில்லை யா ரசூலுல்லாஹ். என்ன அர்த்தம்? நீங்க போங்க, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, நீங்க போங்க, உங்களோட தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள், நீங்கள் போங்கள், இந்த இடத்தில் நிற்காதீர்கள். பல சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்க. அவர் மனசு ஏற்றுக்கொள்ளல, உலகம் தானே, மறும வேணுமே, அப்படி என்ற அந்த மனநிலைமையோடு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட விடாப்புடியாக நின்று ஹத்தை நிறைவேற்றுங்க, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் கல்லறிந்து கொள்ள சொன்னார்கள். கல்லறிகிற நேரம், ஒரு சஹாபி கல்லெடுத்து அடிக்கிற நேரம்,
வேதனை தாங்க முடியாம மாஇஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னாங்க, என்னை விட்டுடுங்க, நான் செய்யல, சும்மா தான் சொன்னேன் அப்படின்னாங்க. அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதில் பின்னிக்காதவர்கள், கல்லால அடிச்சு அவர் அப்படியே ஷஹீதாக்குறாங்க, மௌத்தாக்குறாங்க. இந்த நபித்தோழர் வந்து சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், மாஇஸ் கடைசி நேரத்துல வேதனை தாங்க முடியாம நான் செய்யல, என்னை விட்டுடுங்கன்னு அழுதார். நான் உடலை யா ரசூலுல்லாஹ் பிடிச்சு அடிச்சுட்டேன். நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க விட்டு இருக்கலாமே, அவரை உங்களோட ஆடைக்குள்ள எடுத்து மறைச்சி அவரை நீங்கள் பாதுகாத்திருக்கலாமே என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் செய்த மனிதனை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கவில்லை, பாவத்தை தான் வெறுத்து ஒதுக்கினார்கள். அத்துணை பேரையும் திருத்தி நல்லவர்களாக இந்த சமூகத்துக்கு நல்ல பிரஜைகளாக மாற்றினார்கள். அந்த இடத்துல உள்ள ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் அவருடைய ரத்தம் ஆடையில் பட்ட போது கொஞ்சம் அசிங்கமாக நினைத்த போது அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டாம் என்று சொல்லி அந்த இடத்தில் எச்சரித்ததையும் என்ன செய்கிறோம், அந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் எல்லாரும் குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், ஆதமுடைய மக்கள் எல்லோரும் தவறு செய்வார்கள். தவறு செய்கிறவர்களில் சிறந்தவர்கள் தனக்கான அந்த தௌபாவை பெற்றுக்கொள்கிறவர்கள் என்றாங்க. இந்த உலகத்துல மக்கள் தவறு செய்வாங்க, அதை காட்சிப்படுத்தி உலகத்துக்கு காட்டி ஊருக்கு காட்டி கேவலப்படுத்தி அந்த குடும்பத்தை, அந்த குடும்பத்துல வளர்ற பிள்ளைகளை, எதிர்கால சந்ததிகளுக்கு உண்ட உம்மாதான் உண்ட வாப்பாதான் என்று காட்டுகிற இந்த ஒரு கேவலமான செயலில் இருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. இது பெற்றோர்களாக, இது ஊர்ல உள்ள தலைவர்களாக, பள்ளி வாசல்களாக இந்த இளைஞர் சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு தார்மீக கடமை நம் அனைவர்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த உலகத்துல நாம் தௌவா செய்கிற போது பாவத்தை எடுத்து சொல்வோம், பாவத்தை தடுப்போம், பாவத்தை வெறுக்க வைப்போம். பாவம் செய்த மக்களை அனைத்து புத்தி சொல்லி அவர்களை அல்லாஹ்வுடைய பக்கம், அல்லாஹ்வுடைய அருளின் பக்கம், சுவர்க்கத்தின் பக்கம், தௌபாவின் பக்கம் வழிகாட்ட வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல பண்பாடுகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.